நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம புத்தம் புது காலை ஷோல பார்த்தீங்கன்னா நோஸ்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் நல்லா மோப்பம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஆனால் அதோட 1/20th ஆஃப் த பார்ட் நம்மனாலையும் அதே அளவுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் தொடர்ந்து வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். இது சூரியோதயம். இன்று 9/2/2017 வியாழக்கிழமை, துன்முகி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:22க்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி சதுர்த்தசி. நட்சத்திரம் காலை 10:24 வரை புனர்பூசம், பிறகு பூசம். சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபுட் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ராக்ஷன் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டங்குக்கு ஒரு டேஸ்ட் தெரியலன்னா நோஸ்க்கு அந்த ஸ்மெல் தெரியாத ஒரு இன்ட்ராக்ஷன் தான் பிரெயின் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்கிறதுக்காக இலக்கு மேகம் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவ மந்திர் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் அற்புத திருநாமங்கள் 1000. ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே அதனை நாம் ஒவ்வொரு திருநாமமாக சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அற்புதமான திருநாமம் ஓம் மகாசித்தியை நமக, மாபெரும் சித்திகளை பெற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். சித்திகள் என்று சொன்னால் மேலான தன்மையை உடையவள். தன்னுடைய அருமையான பக்தர்களுக்கு அந்த சித்திகளை அள்ளி வழங்குவாள். அஷ்டமா சித்திகள் என்று பெயர். அவற்றை பெற்றவர்கள்தான் சித்த புருஷர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட சித்த புருஷர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இன்றைக்குமாக இருக்கிறார்கள். 14 சித்தர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? 18 சித்தர்கள். அகத்தியர் தொடங்கி எத்தனையோ சித்த புருஷர்கள். பழனியிலே எம்பெருமானை மிக அழகாக பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய போகர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மருந்துகளையும் கொண்டு வந்து ஒரு இடத்திலே வைத்து அந்த மருந்துகளையெல்லாம் ஒன்றாக்கி நவபாஷானம் என்று சொல்லக்கூடிய 9 விதமான விஷயங்களை முறித்து மிக அருமையான மூலிகையாக்கி அதிலேயே பழனி ஆண்டவரை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த தலத்திலேயே பழனி ஆண்டவருக்கு அருகிலே ஜீவ சமாதியாக இன்றைக்கும் இருந்து மரகதலிங்க புவனேஸ்வரி அதன் மேலாக பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அருமையான திருத்தலம் பழனி. அப்படி ஒவ்வொரு திருத்தலத்திலும் மிக அருமையாக மிக அற்புதமாக சித்தபுருஷர்களுடைய ஜீவ சமாதியை நாம் இன்றைக்கும் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறோம். அத்தனை சித்தர்களுக்குமாக தலைவியாக தேவி இருக்கிறாள். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அஷ்டமா சித்திகள். அணிமா என்ற ஒரு சித்தி. அணிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம் என்று 8 விதமான சித்திகள். அணிமா என்று சொல்லக்கூடிய சித்தி என்ன இருக்கிறது என்று சொன்னால், உடம்பை அணு அணுவாக பிரித்து விடுவார்கள்.
இந்த உடம்பை அணுக்களாக பிரித்து பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற இடமே தெரியாது. அவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்படியே காற்றோடு காற்றாக கலந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட சித்தி அனிமா என்று சொல்லக்கூடிய சித்தி. இது உடம்பை கூறுகளாக்கு மிகச்சிறிய வடிவமாக ஆக்குவது. லஹிமா என்ற சித்தி இருக்கிறதே உடம்பை பேருருவாக மாற்றி காட்டுவது. அது சிறியதாக ஆக்குறது என்று சொன்னால் இது மிகப்பெரியதாக மாற்றுவது. அதே போல கரீமா, அதே போல லஹிமா உடம்பை லேசாக ஆக்குவது, உடம்பை கனமாக மாற்றி காட்டுவது. கிருஷ்ண பரமாத்மாவை சுமந்து செல்லுகிறார்கள் 10 மாதத்திலே அந்த குழந்தையை. 10 மாத குழந்தையை தூக்கி கொண்டு போகிற பொழுது அந்த பூதகி என்று சொல்லுகிறாளை அரக்கி, அவளுக்கு அந்த குழந்தையினுடைய கனம்தான் தெரிந்தது. ஆனால் மேலே போக 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 பகவான் என்ன செய்தார்? தன்னுடைய மிகப்பெரிய ஆற்றலினாலே உடம்பை தாங்க முடியாத அளவிற்கு மலை போன்ற பாரமாக மாற்றிவிட்டார். அவள் தன்னுடைய மார்பிலே வைத்து பாலை கொடுக்கிறோம் என்று பெயராக வைத்து கொண்டு விஷத்தை கொடுக்க துணிந்த பொழுது அப்படியே பாலை உறிஞ்சுவது போலே உயிரையுமாக எடுத்து விட்டார். அப்படியே பாலை உறிஞ்சுவது போலே உயிரை எடுத்து அவளை சக்கை போல தூக்கி எறிந்து விட்டார் பகவான். அவருக்கு எல்லா சித்திகளும் பகவான் இல்லையா? அவருக்கு அடங்காத சித்திகள் உண்டா இந்த உலகத்திலே? அப்படி அனைத்து விதமான சித்திகளையுமாக பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்தவராக கிருஷ்ண பரமாத்மா திகழ்ந்தது போலே தன்னுடைய உடம்பை மலை போல கனமாக மாற்றிக்கொள்ளுதல். பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் இவையெல்லாம் விருப்பங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தி செல்லக்கூடியது. தன் விருப்பம் போல நடத்துவது, விருப்பப்படி எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவது, விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பது என்று 8 விதமான சித்திகள், அஷ்டமா சித்திகள் என்று சொல்லுவார்கள். இந்த அஷ்டமா சித்திகளையும் முழுமையாக சித்த புருஷர்கள், யோகிகள், ஞானிகள் பெற்றிருந்ததினாலே தான் அவர்கள் ஓரிடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார்கள். ஒரு முறை ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய திருச்சன்னிதானத்திலே பக்தர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நேற்றைக்கு காஞ்சிபுரத்திலே மகா பெரியவருடைய சன்னிதானத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்ததா என்று கேட்டார்கள். இவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏனென்றால் நேற்றைக்கு அங்கே அவர்கள் இருந்து தரிசனம் செய்துவிட்டு இன்றைக்கு இங்கே வந்து தரிசனத்திற்காக இருக்கிறார்கள். திருக்கோயிலூரிலே 350 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூத உடலோடு வாழ்ந்தவர் ஞானானந்தகிரி சுவாமிகள். மாபெரும் சித்த புருஷர். வள்ளலார் காலத்திலே அவர்களுக்காக ஆகாய மார்க்கமாக சென்று இலங்கையிலே இருந்து மரங்களை கட்டுவதற்காக கட்டுமான பணிக்கு கொண்டு வந்து தந்ததாகலாம் செய்திகளை சொல்வார்கள். அப்படி பல்வேறு காலங்களிலே மிகப்பெரிய யோகியாக இமயமலை சாரலிலே தவம் செய்த மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர்களுடைய மாபெரும் சன்னிதானத்திலே இந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே அசந்து போனார்கள் எல்லோரும். அப்பொழுது சுவாமிகள், நீங்கள் நேற்றைக்கு இங்கே தான் இருந்தீர்கள், எல்லோருக்கும் தரிசனம் தந்தீர்கள் என்று சொன்னார்களே, காஞ்சிபுரத்திலே நடந்த அந்த செய்தியை நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று கேட்டவுடனே, அது சாதாரணமான விஷயம்தான் உங்களுக்கு, இருந்தாலும் எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த முக்கியமான விசேஷம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடு ஒன்று அங்கே வந்ததை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆமாம், அந்த பூஜை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடு வந்தது. அந்த ஆட்டை யாரும் விரட்ட வேண்டாம் என்று சொல்லி சுவாமிகள் வரவழைத்து அதற்கு ஒரு மாலை போட்டு அதற்கு தின்பதற்கு பட்சணங்களை எல்லாம் கொடுத்து திரும்ப மரியாதையோடு திரும்ப கொண்டே விட்டு வர சொன்னார்களே என்று சொன்ன உடனே ஞானானந்தகிரி சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், அடியேம்தான் அங்கே வந்தோம் என்று சொன்னார்களாம். அப்படி அந்த ஆட்டின் வடிவமாக அங்கே சென்று விட்டு திரும்பி வந்துள்ளார்கள். தங்கள் என்ன நினைக்கிறார்களோ, எந்த வடிவத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வடிவத்திலே வந்து அங்கே அவர்கள் தங்களுடைய மரியாதையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொள்பவர்களாக சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்க முடியும். பராசக்தியினுடைய அருள் ஆகினாலே தான் சீதாபிராட்டினுடைய அருளை முழுமையாக ஆஞ்சநேயர் பெற்ற பிறகு அவர் அத்தனை அதிசயங்களையும் செய்ய முடிந்தது. அவர் கடைசி வரைக்கும் சொன்னது என்ன? அம்பிகையினுடைய பேரருள் எனக்கு கிடைத்தது, சீதாபிராட்டினுடைய அருள் கிடைத்தது. பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறிவிலா மனத்தேன் எண்ணின் ஊழி ஓர் பகலாய் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றாள் என்று சிரஞ்சீவி பட்டம் கொடுத்ததோடு அல்லாமல் அஷ்டமா சித்திகளையும் அள்ளி கொடுத்தாளாம் மகாலட்சுமி சீதா பிராட்டி. ஆகையினாலே தான் அவரால் என்ன செய்ய முடிந்தது? எல்லாவிதமான சக்தியும் பெற்றவராக, இந்த பிரபஞ்சத்திலே அஷ்டமா சித்திகளையும் பெற்றவராக ஆஞ்சநேய மூர்த்தி இன்றைக்குமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்படி அஷ்டமா சித்திகளை எல்லாம் முழுமையாக படைத்திருக்கக்கூடிய பரதேவதை பராசக்தி தன்னுடைய அன்பான பக்தர்களுக்கு, தன்னையே முழுமையாக சரணாகதி அடைந்தவர்களுக்கு இந்த மாதிரி சித்திகளை எல்லாம் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாள். அவர்களும் இது போன்ற பல்வேறு நன்மைகளை உலகத்திற்கு செய்வதற்காக அந்த சித்திகளை தேவைப்படுகிற பொழுது தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஞானிகளாக அவர்கள் திகழ்கிறார்கள். அத்தகைய அஷ்டமா சித்திகளை எல்லாம் ஒரு விரல் நுனியிலே அசைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவளாக தேவி இருப்பதினாலே தான் தேவிக்கு ஓம் மகாசித்தியை நமக என்கின்ற அருமையான திருநாமம் இங்கே மிக அழகாக வழங்கப்பெறுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலே அனைத்து சித்திகளையும் பெற்ற பரதேவதையை வணங்கி அவளுடைய பரங்கருணையினாலே அதுபோன்ற யோகிகளை, ஞானிகளை, சித்த புருஷர்களை வணங்கி நமக்கும் அருளை தர வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த விடியற் காலையிலே வைத்து பராசக்தியினுடைய பேரருளினாலே லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.